ஸோ நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய இந்த நடைப்பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து 5லிருந்து 6 நாள் நீங்கள் வாரத்துக்கு பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணுங்கள். ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் முழுவதும் இந்த நடைப்பயிற்சியை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாகவே நடைப்பயிற்சியை மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா இத்தனை பெனிஃபிட்டும் உங்களுக்கு வரும். இது உங்கள் ஆரோக்கியத்தை 80, 90, 100 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். அப்படி கொண்டு சென்றால்தான் உங்கள் ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டு யாருடைய டிபெண்ட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். இது உடல் பயிற்சிக்கு மட்டுமில்லை, மனதுக்கும் நல்ல பயிற்சி. ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய மேலே அதிகமாக வாழ்கிறாங்க. 1,00,000 பேர் பார்த்திங்கன்னா 100 வயசுக்கு மேலே ஆரோக்கியத்தோடு வாழ்கிறாங்க. இதுக்கு அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குங்க. இந்த ஃபிஷ் இருக்கக்கூடிய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கிய நன்மை செய்யக்கூடியதுங்க. அது விட்டமின் டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சோர்சஸ். அது மட்டும் இல்லை, இதயத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் கண்களுக்கும் மூளைக்கும் மொத்தமாக உடல் உறுப்புகளுக்கும் அனைத்து ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னால்தான் அவங்க ரெகுலராக ஆரோக்கியம். பிபியை மாத்திரை இல்லாமல் குறைக்கணும்னா சில பேசிக் ஸ்டெப்ஸ் பண்ணிங்கனாலே குறைச்சிடலாம். அதை நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த 160 ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அப்போ தான் ஏறி இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த ரெகுலர் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக மாத்திரை இல்லாமல் ப்ளட் ப்ரெஷரை நார்மலாக்கிடலாம். இதுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வாக்கிங் பண்ணணுங்க. இந்த 1 ஹவர் வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு 5லிருந்து 6 நாள் கண்டிப்பாக பண்ணணும். அது நடைப்பயிற்சி, கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய நடைப்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் சால்ட் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதையே பாதியாக குறைக்கணுங்க. இப்போ எவ்வளவு சால்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த சால்ட்டில் 1/2 ஸ்பூன்னா 1/4 ஸ்பூனாக மாற்றிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய